அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லாஸ்ட் கிளாஸில் இறுகிய உள்ளம்னா என்னன்னு பார்த்தோம், அது ஏன் ஏற்படுதுன்னு பார்த்தோம், அதனுடைய கெட்ட விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அடுத்ததாக நம்ம மென்மையான உள்ளத்தை ஒரு இறைச்செய்தி அடையும் போது அது தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி பிரதிபலிக்குங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். இன்ஷால்லா இந்த கிளாஸில் குரானை நம்ம அணுகிறதுக்கு முன்னாடி நமக்கு இருக்க வேண்டிய ஒரு 4 தகுதிகள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த தகுதிகள் இல்லாமல் நம்ம குரானை அணுகணும் அப்படின்னா கண்டிப்பாக குரான் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. அதன் அடிப்படையில் முதல் தகுதியாக நம்ம இங்கே பார்க்குறது, குரானுக்கு முன்னாடி நம்ம தாழ்வாக போகிறது தான் முதல் தகுதி. சூரா அல் ஹஷ்ரில் 21வது வசனத்தில், நபியே, நாம் ஒரு மலையின் மீது இந்த குரானை இறக்கியிருந்தோமே, ஆனால் அல்லாவின் பயத்தால் அது நடுங்கி பிளந்து போவதை கண்டிருப்பீர். மேலும் மனிதர்கள் சிந்திக்கும் பொருட்டு இத்தகைய உதாரணங்களை நாம் அவர்களுக்கு விளக்குகிறோம். இந்த வசனம் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஒரு மலைங்கிறது எப்படி இருக்கும், சாதாரணமாக பல வருட காலமாக அது ஒரு கடினமான ஒரு நிலையில் அது இருக்கக்கூடியதாக இருக்குது. அந்த கடினமான மலையை சாதாரணமாக போய் நம்மளால் உடச்சிட முடியுமா? நிச்சயமாக உடச்சிட முடியாது. அதற்கான உபகரணங்கள், அதற்கான சாதனங்கள்லாம் இருந்தால் தான் நம்ம அந்த மலையை உடச்சி அதை ஜல்லியாகவும் அதை மண்ணாகவும் நம்மளால் ஆக்கி கொள்ள முடியும். ஆனால் இந்த மலை என்ன ஆகுது, குரான் இறங்குச்சு அப்படின்னா, குரானை இந்த மலையின் மீது நம்ம இறக்கியிருந்தோன்னா அது பிளவுபட்டு போயிருக்கும்னு நல்லா நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறான். மலை யாருக்காகவது தன்னை வளைத்து கொடுத்துருக்குதா? யாருக்காகவும் மலை தன்னை வளைக்காது. ஒரு பெரும் மலைக்கு கரையாது, ஒரு கடும் குளிருக்கு உறைஞ்சு போகாது. ஒரு நல்ல வெயில் அடிச்சுது அப்படின்னாலும் அது வெயிலுக்கு அந்த மலை உருகாது. அதனுடைய தன்மை அதுதான், கடினமாக இருக்கக்கூடியது தான் அதனுடைய தன்மை. அந்த தன்மையையும் அது விடுத்து என்னவாகுதுன்னா, குரான் இறங்கும்போது மண்ணாகுது. ஏன் மண்ணாகுது? எதுக்கு மண்ணாகுதுன்னா, குரான் தான் தன்னுடைய வாழ்வு அப்படின்ட்டு அந்த மலை தன்னை குரான் இடத்துல ஒப்பு கொடுக்கு. இனி குரான் என்ன சொல்லுதோ அதுதான் நான் மலை இல்லை, நான் கடினமாக எல்லாம் இல்லை, என்னுடைய அந்த முன் அனுபவங்களை எல்லாத்தையுமே நான் விட்டுறேன். முன் அனுபவங்கள் எல்லாத்தையுமே அது விடுவித்து குரானுக்காக தன்னோட நிலையை, தன்னுடைய தன்மையை மாற்றி தாழ்ந்து போகுது. குரானுக்காக தாழ்ந்து போகுது. ஒரு மனுஷனுக்கும் குரான் வழங்கப்படும் போது அந்த மனுஷனும் இப்படி தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் அல்லாஹ் இந்த உதாரணத்தின் மூலமாக, இந்த குரான் வசனத்தின் மூலமாக நம்மளுக்கு சொல்கிறான். இந்த மனுஷன் எப்படி தாழ்ந்து போகணும்? மனுஷனுக்கு என்ன இருக்குது? மனுஷனுடைய தன்மை என்ன? மனுஷன் எப்பொழுதுமே தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள், தன்னுடைய முன் அனுபவங்களை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடியவனாக இருப்பான். குரானுக்கு முன்னாடி வந்துட்ட அப்படின்னா அந்த மனுஷனும் தன்னுடைய முன் அனுபவங்கள், இல்லைன்னா தன்னுடைய நிலை, நான் இவ்வளோ பெரிய ஆள், நான் இவ்வளோ பெரிய நாட்டுக்கு அரசன், நான் இவ்வளோ நாடுகளை ஆண்டிருக்கேன், இல்லைன்னா நான் இவ்வளோ பெரிய இடத்துல நான் பதவியில் உட்காந்துருக்கேன், இவ்வளோ பெரிய கம்பெனியில் நான் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம கலற்றி அப்படியே விட்டுட்டு நம்ம ஜீரோவாகி தாழ்ந்து நம்ம குரான் இடத்துல வந்தோம்னா, குரான் நமக்கு என்னென்ன அறிவிக்கணுமோ அதனுடைய பொக்கிஷங்கள் எல்லாத்தையும் நம்மளுக்கு திறந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது. இந்த தாழ்வு மனப்பான்மையோடு நடந்து கொள்ளும்போது தான் குரான் தன்னுடைய விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்கள் அனைத்தையும் நமக்காக தருறதுக்கு காத்து கொண்டு இருக்கு. இப்னு தைமி ரஹிமகுல்லா சொல்கிறாங்க, அறிவுங்கிறது குரானை அணுகிறதுக்கு முதல் படி இல்லை. மாபெரும் ஒரு அறிவோடு வந்தாலும் நீ குரானை அணுகிறதுக்கு அது தகுதி கிடையாது. என்னது தான் தகுதியாக இருக்குது? உன்னுடைய தாழ்வு தான் நீ குரானை அணுகிறதுக்கு தகுதியாக இருக்குன்னு இப்னு தைமி ரஹிமகுல்லா சொல்கிறாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தாழ்ந்து போகிறோமோ அந்த அளவுக்கு குரான் நமக்குள்ளே இறங்கும். நம்ம சேர்த்து வச்சுருக்கக்கூடிய இத்தனை வருட காலங்களாக நம்ம சேர்த்து வச்சுருக்கக்கூடிய அறிவுடன் நம்ம குரானை அணுகும்போது
அந்த குரான் வந்து அவருக்கு நிச்சயமாக எதையுமே கொடுக்காது. மேலோட்டமான சில விஷயங்களை மட்டும் நம்மளால் அறிஞ்சிட்டு போக முடியுமே ஒழிய, குரானோடைய அந்த ஆழ்ந்த அறிவு, அந்த ஆழ்ந்த சிந்தனை வந்து நமக்குள்ளே வருமானா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். என்னைக்கு வந்து எனக்கு எல்லாமே தெரியும்னு ஒரு விஷயத்தை அணுகிறோமோ அந்த இடத்துலையே நம்ம கற்றுக்கிறது நின்றுடும். இதுக்கு உதாரணமாக ஒரு காஃபி மக்கு எடுத்துக்கலாம். அந்த காஃபி மக்கு ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்கும்போதே இன்னும் நீங்கள் மேலும் சில கொஞ்சம் காஃபியை நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா நம்ம ஊற்றக்கூடியது எல்லாமே என்ன தான் ஆகும், சிதறி வீணாக தான் போகும். அதே மாதிரி தான் நம்ம குரானை அணுகும் போதும் என்னுடைய முன் அனுபவங்களை கொண்டு, என்னுடைய வரலாற்றை கொண்டு, என்னுடைய பின்னணியை கொண்டு நான் அணுகணும் அப்படின்னா அது நிச்சயமாக குரானில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்குள்ளே இறங்குமானா கண்டிப்பாக இறங்காது, வீணாக சிதறி தான் போகும். அதனால் நம்ம குரானுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்றுமே இல்லை, இனி குரான் கூறுவது தான் நான் அப்படின்னு என்றைக்கு ஒருத்தன் ஏற்றுக்கொண்டு அந்த மனநிலையோட குரானை வந்து அணுகிறானோ, குரான் அப்போ தான் தன்னில் அடைந்து இருக்கக்கூடிய எண்ணில் அடங்கா பொக்கிஷங்களை நம்மளுக்கு கொடுக்கும். இந்த மனநிலையை நம்ம வளர்த்துட்டு நம்ம குரானை வந்து இன்ஷா அல்லாஹ் அணுகக்கூடியவர்களாக இருக்கணும். குரான் வசனம் சூரா அல் அஹ்ராஃபில் 204வது வசனம், குரான் ஓதப்பட்டால் அதை நீங்கள் வாய் மூடி செவித்தாழ்த்தி கேளுங்கள், அதனால் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். குரான் நம்மளோட சட்டமே என்னதான், இமாம் வந்து குரானை ஓத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மற்ற விஷயங்கள்லாம் விட்டுறணும். அவங்க ஓதுறத வந்து நம்ம செவித்தாழ்த்தி கேட்கக்கூடியவர்களாக நம்ம கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா? அதுதான் இங்கே வந்து நம்மளுக்கு சொல்லப்படுது. குரான் வந்து உங்களிடம் வரும்போது அது வந்து குரான் இப்படி சொல்லியிருக்கக்கூடாதே, இதற்கு தீர்வாக இருந்திருக்காதே, இது வந்து இப்படி இல்லையே, ஆனால் அறிவியல் இதை சொல்லுதே அப்படிங்கிற விஷயங்களோடு நம்ம வந்து குரானை வந்து என்றைக்குமே நம்ம வந்து அணுகக்கூடாது. அப்படி சொல்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த உரிமையுமே முதல்ல நம்மளுக்கு கிடையாது. சூரா காஃபில் 37வது வசனம், எவருக்கு நல்ல இதயம் இருக்கிறதோ அல்லது எவர் ஓர்மையுடன் செவித்தாழ்த்தி கேட்கிறாரோ அத்தகையவருக்கு இதில் நிச்சயமாக நினைவுறுத்தலும் படிப்பினையும் இருக்கிறது. செவித்தாழ்த்தி கேட்குறதுனா என்னென்னா, முழுமையாக நம்மளுடைய அந்த செவி புலனை வந்து ஒப்படைச்சு கவனிப்பது, எந்த கவனச்சிதறல்களும் இல்லாமல் குரான் என்ன சொல்லுதுங்கிறத, இல்லைன்னா குரான் ஓதப்படும் போது நம்ம செவித்தாழ்த்தி கேட்குறோம்ல, அந்த செவித்தாழ்த்தக்கூடிய விஷயத்தை நம்ம முழுமையாக அர்ப்பணித்து பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த குரான் வந்து நமக்கு ஒரு நல்ல நினைவுறுத்தலாகவும் படிப்பினையாகவும் இருக்கும்னு நம்மளுக்கு வந்து அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இல்லை அப்படின்னா வெறும் துவாவை ஓதுறது மூலமாகவோ இல்லைன்னா இஸ்லாமிய சடங்குகளை செய்கிறது மூலமாகவோ தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து போய்கிட்டு இருக்கும். நம்மளுக்கு அதில் எந்த படிப்பினையும் இல்லாமல் போயிடும். அடுத்ததாக 2வது முக்கிய தகுதியாக முன்முடிவு இல்லாமல் அணுகுவது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து அதை எவ்வாறு எண்ணி பார்ப்போமோ அப்படித்தான் அந்த விஷயம் இருக்கும். அப்படி தானே? நம்ம வந்து ஒரு விஷயத்தை இது இப்படி தான், ஒரு ஆள்நிலை ஒரு மனிதரையே நம்ம எடுத்துப்போமே, இந்த மனிதர் இப்படி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மனிதரோட ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை நம்மளுக்கு ஏற்பட்டுது அப்படின்னா நம்ம முன்னாடி நம்ம மைண்டில் என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோமோ அப்படி தான் அவங்கள பார்ப்போம். அவங்களோட சின்ன நடவடிக்கைகளும் கூட நம்மளுக்கு வந்து அதை தான் உணர்த்தும். ஏன்னா நம்ம அதை முன்முடிவு பண்ணி வைக்கிறதுனால நம்ம மூளை வந்து அதை தான் கனெக்ட் பண்ணி காமிக்கும் நம்மளுக்கு. அதனால் குரானை வந்து நம்ம அணுகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய முன்முடிவு இல்லாமல் தான் அதை வந்து அணுகணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது வந்து குரான் என்ன சொல்லியிருக்கோ அதுதான். அதுக்கு முன்னாடி உன்னோட முன்முடிவு எல்லாத்தையும் நீ கழட்டி விட்டுட்டு தான் நீ வந்து குரானை வந்து அணுகக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அது வந்து ஒரு ஆராய்ச்சியின் மூலமாக கூட வந்து நிரூபிச்சிருக்காங்க. எலிகளை கொண்டு ஒரு ஆராய்ச்சி நடத்தப்படுது. ஒரு எலி கூட்டம் வந்து ரொம்ப சேட்டை செய்யக்கூடிய எலியாகவும், ஒரு எலி கூட்டம் வந்துட்டு ஒரு நல்ல நடத்தை கொண்ட எலிகளாகவும் வந்துட்டு பிரிக்கிறாங்க. பிரித்து அதை 2 குரூப் ஆஃப் மக்கள்கிட்ட வந்துட்டு கொடுத்து அதை ஒரு 15 நாள் வளர்க்க சொல்கிறாங்க. அது 15 நாளுக்கு அப்புறம் அந்த ஆராய்ச்சியாளர் வந்து அவங்கக்கிட்ட கேட்கும்போது, இல்லை இந்த சேட்டை செய்யக்கூடிய எலிகளுடைய நடத்தையை பற்றி கேட்கும்போது அது அவ்வாறு தான் இருந்தது, சேட்டை செய்யக்கூடியதாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல விதமாக நடந்து கொண்ட எலிகளை பற்றி கேட்கும்போது அது நல்ல விதமாக நடந்து கொண்டது அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து அந்த வளர்த்த 2 நபர்களும் வந்து சொல்கிறாங்க.
அப்போ தான் இந்த ஆராய்ச்சியாளர் வந்து சொல்கிறாரு, அது எலிகள் மீது நடத்தப்பட்ட ஆராய்ச்சி கிடையாது, அது மனிதர்கள் மீது நடத்தப்பட்ட ஆராய்ச்சியாக அவர் வந்து வெளிப்படுத்துகிறாரு. அதாவது ஒரு மனிதனுக்கு முன்கூட்டியே எதை ஒரு தரவாக நம்ம கொடுக்குறோமோ, எதை ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஃபீட் பண்ணுறோமோ, அந்த வச்சு தான் அந்த கண்ணோட்டத்தில் தான் அவங்க வந்து அந்த விஷயங்களை பார்க்குறதா ஒரு கன்க்ளூஷன் வந்து அந்த ஆராய்ச்சியாளர் கொடுக்குறாரு. நம்ம கண்ணோட்டத்திற்கு நம்மளுடைய முன்முடிவு தான் காரணம் அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறாங்க. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துப்போமே, அவங்க யார் மேலேயும் முன்முடிவோடு இருந்தாங்களா? நிச்சயமாக இல்லை. ஒரு முறை யூதர்கள் கூட வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்துட்டு நீங்கள் ஷிர்க் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து அவன் சொல்கிறான். யூதர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, அவங்க குறை கூறிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க இதுதான் அதுதான்லாம் பார்க்க மாட்டாங்க, எதை எடுத்தாலும் குறை சொல்லணுங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கும். அப்படிப்பட்ட மக்கள் தான் யூதர்கள். அவங்க வந்து ரசூல்லாட்ட சொல்லும்போது ரசூல்லா வந்து அதை கேட்குறாங்க, ஏன் இப்படி சொல்கிறீங்க நீங்கள் கேட்கும்போது, நீங்கள் வந்து காபாவின் மீது சத்தியம் செய்து சொல்கிறீங்க, நீங்கள் வந்து அப்போது அதை ஷிர்க்கு தானே நீங்கள் பண்ணுறீங்க, சத்தியம்ங்கிறது யார் மேலே பண்ணக்கூடியதாக இருக்குது? ஒரு விஷயத்தை பற்றி உண்மை எது பொய் எதுன்னு தெரிஞ்ச ஒருத்தங்க வந்து நம்ம மேலே பொய் சொன்னவங்க மேலே வந்து தண்டனையை கொடுக்குற உரிமை படைத்தவங்களாக இருக்கணும் இல்லையா? அவங்க மேலே தான் வந்து நம்ம வந்து சத்தியம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும். அதுக்கு உரியவன் அல்லாஹ் மட்டும்தான், இறைவன் மட்டும்தான் உண்மை எது பொய் எதுங்கிறத வந்து அறியக்கூடியவன். அவனுக்கு மட்டும்தான் நம்மளிடத்தில் உரிமை இருக்குது இல்லையா? அதனால் அல்லாஹ் இடத்துல மட்டும்தான் நம்ம சத்தியம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். காபாவின் மீது சத்தியம் செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடாதுன்னு ரசூல்லா வந்து அதை மாற்றி தன்னுடைய தோழர்களிடத்தில் காபாவின் அல்லாவின் மீது சத்தியமாகன்னு சொல்லுங்க அப்படின்னு திருத்துறாங்க நபி தோழர்களை. ஆனால் ரசூல்லா வந்து இங்கே நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும், யூதர்கள் குறை கூடக்கூடியவர்களாக இருந்தாலும் ரசூல்லா வந்து அவங்க வந்து ஒரு முன்முடிவு பண்ணி வைக்கலை. அவங்க வந்து நன்மையை நல்லது சொல்ல வந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு அதில் வந்து எந்த ஒரு நியாயப்படுத்தலையும் செய்யாமல் நம்மளுக்கும் வந்து வழி காமிச்சிருக்காங்க இல்லையா? உண்மையை உறக்க சொல்லியிருக்காங்க இல்லையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அதே போல் நம்மளும் வந்து என்ன பண்ணணும்னா, குரானை வந்து அணுகிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு முன்முடிவும் இல்லாமல் அதை அணுகி பார்த்தோம்னா குரானில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் வந்து அனைத்து பொக்கிஷங்களும் நம்மளுக்கு வந்து குரான் வந்து இலகுவாக நம்மளுக்கு கொடுக்கும். இதுதான் வந்து இரண்டாவது முக்கிய தகுதி. இந்த யூதர்களை பற்றி நம்ம வந்து சொன்னோன்னா, யூதர்கள் வந்து அல்லாவையும் அவனுடைய தூதரையும் மறுத்ததற்கும் முன்முடிவு தான் காரணம்னு அல்லாஹ் குரானில் சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் இறக்கிய அருளை வேதத்தின் இத்தூதரின் பாலும் வாருங்கள் என்று கூறப்பட்டால் எங்களுடைய மூதாதையர்களை நாங்கள் எந்த மார்க்கத்தில் கண்டோமோ அதுவே எங்களுக்கு போதுமானது என்று அவர்கள் கூறினார்கள் அப்படின்ட்டு அல்லாஹ் வந்து குரானில் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது நம்ம வந்து முன்முடிவு இல்லாமல் ஒரு விஷயத்தை அணுகும்போது அதில் சரி எது தவறு எதுங்கிறத நம்மளால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அதுவே முன்முடிவோடு அணுகணும் அப்படின்னா அதில் நமக்கு சரி தவறு வந்து தெரியாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மூணாவது முக்கிய தகுதி வந்து அதை செயல்படுத்தக்கூடிய மனமுடன் அணுக வேண்டும். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பண்ண போகிறோம் அப்படின்னா அதை கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் நான் பிரதிபலிப்பேன். இப்போ குரானை நான் படிக்க வந்திருக்கேன் அப்படின்னா இந்த குரான் என்ன சொல்லுதோ அதை என்னுடைய வாழ்க்கையில் நான் செயல்முறைப்படுத்துவேன் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நம்ம வந்தோம்னா நம்மளுக்கு வந்து இலகுவாக குரானை வந்து நம்மளால் அணுக முடியும், இலகுவாக நம்மளால் குரானை அறிஞ்சிக்க முடியும். அல்லாஹ் அதுக்கான வழிவகைகளை நம்மளுக்கும் ஏற்படுத்துவான். அந்த ஒரு செயல்பாட்டில் தான் என்ன இருக்குன்னா, அது உணர்வோடு நம்ம செய்வோம், அதை ஈடுபாடோடு நம்ம செய்வோம், அதை அதிகப்படுத்துவோம் நம்ம இல்லையா? ஸோ நம்ம வந்து செயல்படுத்துதல்ங்கிற எண்ணத்தோடு நம்ம வந்தால் மட்டும்தான் குரான் எல்லாவற்றையும் தரும். அப்படி இல்லையானால் ஏதோ ஒன்றை மட்டும் ஒரு மேலோட்டமாக நம்மளுக்கு கொடுத்துரும். அதனுடைய பொக்கிஷங்கள் அப்படியே தான் இருக்கும். இன்ஷால்லா இதில் வந்து 3 தகுதிகளை பற்றி நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஒன்று, குரானை அணுகும்போது தாழ்வு மனப்பான்மையோட குரான் முன்னாடி நான் ஒன்றுமே இல்லை, என்னுடைய முன் அனுபவங்கள் எல்லாமே வெற்றி தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம குரானை அணுகணும் அப்படின்னா குரான் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்தும். இரண்டாவது ஒரு முக்கிய தகுதி வந்து எந்த ஒரு முன்முடிவும் இல்லாமல் நம்ம வந்து குரானை அணுகுவது. முன்முடிவினுடைய விளைவுகள் நம்ம பார்த்தோம். முன்முடிவோடு நம்ம அணுகணும்னா அதில் சரி எது தவறு எதுங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது.
குரான் என்ன சொல்ல வருதுங்கிறத நம்மளால் கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியாது. குரானாகவே நம்ம உணர்ந்துக்கணும் அப்படின்னா நம்ம எந்த ஒரு முன்முடிவும் இல்லாமல் குரானை அணுகணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த ஒரு தகுதி வந்து அதை செயல்படுத்தக்கூடிய மனம் வேணும். கேட்டுட்டு மட்டும் காதோடு மட்டும் நின்று விடாமல் அதை உள்ளத்தில் இறக்கி அதை நம்மளுடைய வாழ்வியில் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மனதுடன் நம்ம குரானை அணுகணும்னா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக குரான் அதனுடைய பொக்கிஷங்களை நம்மளுக்கு தருகிறதுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.